அவர் தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாதபடியில் அமரும்படியாய் அவருடைய வல்லமையின் கரம் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய கிருபைகளுக்காக இரக்கத்திற்காய் நாம் நன்றி சொல்லுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றி நிறுதியத்தோடு இந்த வசந்த காலங்களிலே உம்முடைய அன்பும் கிருபையும் தயவும் பெரிதென்று நாங்கள் துதிக்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் எங்கள் வாழ்வில் அருளி இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய சிலுவை பாடுகளின் உம்முடைய பயணத்திலே நாங்கள் இந்த 2ஆம் நாளிலே உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய செயல்பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான அறைகூவலை வைக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அவ்விதமாய் நாங்கள் இன்னுமாய் உம்முடைய சிலுவையின் அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி திரும்பியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் முன் குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள்தாரும். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தை வழியாய் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்த வார நாட்களில் இந்த 2ஆம் நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அதன் பின்பதாக கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 15 லெந்துகால பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 15 உண்மையாம் உபவாசம் எது என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் இந்த உபவாச காலங்களை நமக்கு கொடுத்திருப்பது நம்முடைய சிந்தையில் மாற்றங்களையும் பிறருடைய வாழ்க்கையில் தயை காட்டுவதும் பிறருடைய துயர் நீக்கும்படியாகவும் கர்த்தர் உண்மையான உபவாசமாய் காண்கின்றார் என்பதை அறிந்து இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? சடங்காக நோன்பினை மேற்கொண்டால், சடங்காக நோன்பினை மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றமே ஆகுமா? சிந்தையில் மாற்றமே ஆகுமா? உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உடையின்றி தவித்திடும் ஒருவருக்கு உடைந்தால் அதுவன்றோ உபவாசம்? உடையின்றி தவித்திடும் ஒருவருக்கு உடைந்தால் அதுவன்றோ உபவாசம்? தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, தடையின்றி பிறருக்கு தயை காட்டி சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது.
எது? உண்மையாம் உபவாசம் எது? 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 துன்பத்தில் இருக்கின்றவர்களுடைய துயர் நீக்கும்படியாக இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தையிலே மாற்றமும் இவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தயை கடந்து வரும்படியாக நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளிலே மாற்றத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். இந்த கிருபையின் காலங்களிலே அவருடைய கிருபை நாம் உணர்ந்தவர்களாய் நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்முடைய உபவாசத்தின் செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து அவருடைய கரங்களிலே நம்மை நாம் தாழ்த்துவோம். துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி, துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி தனிமையில் வாடினால் துணையாகி, எளியோரின் தோழராய் இணைந்தென்றும், எளியோரின் தோழராய் இணைந்தென்றும் இருப்பதே உள்ளத்தின் உபவாசம், இருப்பதே உள்ளத்தின் உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? 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 அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான உபவாசத்தை இந்த காலங்களிலே நம்முடைய உள்ளத்தின் மாற்றத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்று நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக அவருடைய அருள் மாறி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 7 வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா என்ற பாடலை நாம் பாடுவோம். அவருடைய வரவு துதிக்கின்ற எந்த ஸ்தானத்திலும் அவர் எழுந்தருள்கின்றவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருளப்பட்டிருப்பார் என்றால் சாந்தமும் தயவும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் என்ற நன்றியோடு நாம் இந்த வேளையிலும் ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று. ஆண்டவருடைய ஆவியானவர் அருள்மழை பொழிகின்றவராக பிதாவை அப்பா என்று அழைக்கின்ற ஒரு அருள் பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவருடைய அருளை பாவிகளுக்கு கொடுக்கின்ற அவருடைய கரங்களிலே இந்த வேளையிலுமே அவர் வழியாய் நாம் நம்முடைய பிதாவை தந்தை என்று நாம் சொந்தம் கொண்டாட அவருடைய மைந்தன் வழியாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியர் அமர்ந்தார் அருள்மழை பொழியும், ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். ஆவியர் அமர்ந்தார் அருள்மழை பொழியும், ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். பாவியர் எவர்க்கும் பேரருள் கிடைக்கும், ஒரே தந்தையின் மைந்தராய் சொந்தம் கொண்டாடிட வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று.
ஒரு விடுதலையின் வேந்தராக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளிலும் ஆலோசனை அருளுகின்றவராக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகின் மாண்பை நமக்கு அருளுகின்றவராக இருக்கின்றார். அவர் மன்னராய் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்தங்களாக நம்மை மீட்டெடுத்து வழி நடத்துகின்றவராய் இருக்கிறார். இந்த நன்றியோடு இந்த வேளையிலும் ஆவியானவரை நாம் உள்ளத்தினால் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். வேந்தரின் வரவா விடுதலை கிடைக்கும், சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். வேந்தரின் வரவா விடுதலை கிடைக்கும், சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். மாந்தரின் மகிழ்வும் மாண்புடன் பெருகும், ஒரே மன்னரின் மைந்தராய் மன்னவர் வாழ்ந்திட வெள்ளை புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா ஒன்று, வெள்ளை புறா ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையிலும் நம் மத்தியிலே ஆவியானவரால் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சோர்வுகள், பாரங்கள், நம்முடைய உலகின் பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கிற கடவுளாய் இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்மோடு நிறைவாய் இருக்கும்படியாய் நம்மை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் 2ஆம் நாளிலும் நாங்கள் நன்றிதத்தோடு உடைய திருப்பாதத்திலே கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சிலுவையின் ஆழங்களை, சிலுவையின் அன்பை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் வழியாய் நாங்கள் பலப்படவும், உடைய சிலுவையின் அன்பிற்கு சாட்சியாய் நாங்கள் கடந்து செல்லவும், நீரே எங்களோடு நீர் இடைப்பட உங்களுடைய வலிமுள்ள வழிநடத்தினால் உங்களுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வீராக. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறோம் உடைய தாசருக்காய் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்கள் வழியாய் நாங்கள் உம்முடைய சிலுவையின் அன்பை இன்னும் உணர்ந்து உண்மையிலே நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் திருமுகம் 1ஆம் அதிகாரம் திருமொழிகள் 17 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் திருமொழிகள் 17 முதல். திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவிக்கலாகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டி விட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதின் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டுள்ளார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார்.
ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது என்பதே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி. படித்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாம் அறிந்த விதமாய் நம்முடைய திருச்சபை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான ஐயா சுவிசேஷகர் டேனியல் பாலு அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். பெத்தேல் ஜெபகோபுர ஸ்தாபகரும் அதனுடைய ஊழியருமாயிருந்து அநேக இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியாக வளமுள்ள ஊழியங்களை அநேக திருச்சபைகளிலே செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய திருச்சபையின் சார்பாக அருமையான ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் இந்த வேளையிலே நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளிலே ஆண்டவரே உடைய சிலுவையை குறித்தோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தோம் நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிலுவையின் மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையின் வசனங்களுக்கு எங்கள் திருச்சபையாரை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டுமாக இந்த 2வது நாளிலே அன்பான திருச்சபை குடும்பத்தாரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து பிரசங்கம், இந்த சண்டே வரைக்கும் நாங்கள் பல சத்தியங்களை, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், இயேசு உயிர்த்தெழுந்த உலகமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். நேற்றைய தினத்திலே அந்த நெருக்கங்களை குறித்து, ஆண்டவர் சிலுவையிலே நெருக்கப்பட்டார், ஆனால் அவர் வாய் திறக்கவில்லை. இதை குறித்து ஒரு 3 மனிதர்களுடைய நெருக்கத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, புத்தி இல்லாத கலாத்தியரே, அதாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் பிரதிட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒரு திருச்சபை சத்தியத்தை விட்டு விலகும் போது, திருச்சபை என்பது அநேக ஜனங்களை கொண்டதுதான் திருச்சபை ஐக்கியம். கலாத்திய சபையிலே அதிகமாய் நேசித்தவன் பவுல். முதலாவது எபேசிய சபையும் கலாத்திய சபையும் அதிகமாய் நேசித்தவர். அநேக நிருப சத்தியத்திலே நல்ல ஒரு வெளிப்பாடுகளை எல்லாம் அதில் எழுதியிருக்கிறார். இந்த கலாத்தியர்கள் ஆவியிலே ஆரம்பித்தார்கள், மாம்சத்திலே முடிவடைந்து விட்டார்கள். அதனால் பவுலுக்கு இந்த கலாத்திய சபை மேலே ஒரு சின்ன வருத்தம். ஆரம்பமே புத்தி இல்லாத கலாத்தியரே, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை தரிசனத்தை பார்க்கிறீர்களே. ஆண்டவர் இயேசு பிரதிட்சமாய் சிலுவையிலே
வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, யார் உங்களை மயக்கினவன்? எதனால் விலகினீர்கள்? ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் ஏன் மாம்சத்திலே முடிவடைந்தீர்கள்? அருமையானவர்களே, ஒரு சபை சத்தியத்தை விட்டு விலகும் போது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு முன்பதாக சிலுவை காட்சியை, இந்த சிலுவையின் தரிசனத்தை நாம் இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சிலுவை காட்சியை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் தான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்வார். இந்த நாளில் 2 காரியத்தை பார்க்க போறோம். 2 காரியம். சிலுவை சாட்சிகள். 2 காரியத்தை இந்த நாளிலே, ரொம்ப நேரம் ஆகாது, நேற்று கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. பட் சிலுவையை நீங்க பார்க்கறீங்கன்னா, இந்த சிலுவை என்பது ஒரு சாதாரண ஒரு சட்ட மாற்றம் தான் இருக்கு. அநேக குற்றவாளிகளை இந்த சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பெல்லாம் இதுக்கு ஒரு பேர் கிடையாது. அப்பெல்லாம் இந்த சிலுவைக்கு ஒரு மதிப்பு கிடையாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்தாரோ, அதிலிருந்து இந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை கிடைத்து விட்டது. ஆம் பிரியமானவர்களே, சிலுவை என்று சொன்னாலே சரீரமெல்லாம் சிதைந்து ரத்தமெல்லாம் வெளிப்பட்டு ஒரு கோர காட்சி அதான் நினைவுக்கு வரும். அந்த கோர காட்சி தான் அநேகர் வீட்டிலெல்லாம் இருக்கும். இந்த சிலுவையை நாம் அதிகமாய் இந்த நாட்களிலே சிந்திக்கணும், நினைக்கணும், அறிந்து கொள்ளணும். அப்படியாய் நீங்கள் பார்க்கும்போது இந்த சிலுவையின் மேன்மை வேதம் சொல்லி, நாம் வாசித்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாசித்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் குறிப்பிடுகிறார், ஞானஸ்தானம் கொடுக்க என்னை தேவன் அனுப்பவில்லை. யாரோ 1-2 பேருக்கு அவர் கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுர்ய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆண்டவர் சிலுவை, இந்த சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டது வீணாய் போயிடக்கூடாது. அதற்காகவே சாதுர்ய ஞானம் இல்லாமல் பிரசங்கம் பண்ண என்னை அனுப்பினார். பைபிள் சொல்லுது, இந்த சிலுவையானது சில பேருக்கு தடைக்கல், ஒரு சிலருக்கு வெற்றியின் கல். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இந்த 18வது வசனத்திலே பார்க்கிறோம், சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போனவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலன். யார் கெட்டு போனவர்கள்? யாரை சொல்லப்படுகிறது? கெட்டு போனவர்கள்லாம் யாரு? ஆண்டவரை அறியாதவர்களா? ஆண்டவரை தெரியாதவர்களா? இவர்களா கெட்டு போனவர்கள்? கெட்டு போனவர்கள் என்றால் இயேசுவை அறிந்து, இயேசுவினுடைய சிலுவையை அறிந்து, தொடர்ந்து அந்த சிலுவையையும் இயேசுவையும் அறியாமல் கிறிஸ்டியன் ரட்சிக்கப்பட்டாங்க எல்லாமே. ஆனால் அவர்கள் இந்த இயேசுவை மறந்தார்கள், சிலுவையை மறந்தார்கள். அவர்கள் தான் கெட்டு போனவர். கெட்டு போனவர்களுக்கு இந்த சிலுவையின் பிரசங்கம், ஆம், அது பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலன். நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட அந்த தேவ பலன் தான் வருடம் முழுவதும் நமக்கு உதவியாகிறது. வேதத்திலே நீங்கள் இன்னும் பார்க்கும்போது 22வது வசனத்திலே யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஒருத்தன் அடையாளத்தை கேட்கிறான், ஒருத்தன் ஞானத்தை கேட்கிறான். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட
இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு யூதருக்கு இடரலாயிருக்கிறது, கிரேக்கர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே நீங்க பார்க்கும்போது இந்த சிலுவை குறித்த அதிக வெளிப்பாடோடு பேசினவன் இந்த பவுல். வேற எத்தனையோ இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் இருந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கூட அவ்வளவு வெளிப்பாடு இல்லை. இந்த பவுல் ஒருவனுக்கே சிலுவையை குறித்த ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக ஞானம். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிலுவை ஒன்றை தவிர வேறு ஒன்றையும், என் தீர்மானமே சிலுவைதான். 4வது வசனம். உங்கள் விசுவாசம் தேவ ஞானத்திலே அல்ல, தெய்வ பலத்திலே நிற்கும்படி, தெய்வ பலத்திலே நிற்கும்படி. 5வது வசனத்துல பவுல் சொல்றார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்கு நயவசனிப்பாய் இராதபடிக்கு அது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டவனாய் இருந்தது. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஞானத்தையும் அல்ல, தேவன் தம்முடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்ட தேவ ரகசியத்தை நாங்கள் பேசுகிறோம். தேவன் தம்முடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தின சில சத்தியங்கள் நேரா இருக்கு, சில சத்தியங்கள் மறைக்கப்பட்டு ஆழமாய், அதை அவர் பிரசங்கம் என்றதை விட அது ஒரு ஞானம் என்று சொல்லுகிறார், தேவ ஞானம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். 8வது வசனத்திலே பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைவார்களா? பேர்பட்ட பவுலுடைய வார்த்தை தொடர்ந்து ஒரு 5 வசனங்கள் எவ்வளவு அழகாய் எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் சிலுவையின் மேன்மையை வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, சிலுவை ஒன்றை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. பவுல் மேன்மைப்படுத்தி இருந்தால், நமக்கெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே நம்ம அதை பெருமையா பேசுறோம். நான் தான், எனக்கு தான். இந்த பவுல் இருக்கிற நிருபங்களை எல்லாம் எழுதினவன் அவன். அதிகமான நிருபங்கள் பவுல் தான் எழுதியிருக்கு. இன்னும் பார்க்கும்போது ஸ்பெஷல் கிஃப்ட், ஆவிக்குரிய வரங்களை பெற்றவன். அவன் எதை வேணாலும் மேன்மைப்படுத்தி இருக்கலாம், தன்னுடைய பிரசங்கத்தை மேன்மைப்படுத்தி இருக்கலாம், தேவன் தமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை மேன்மைப்படுத்தி இருக்கலாம், அவனுக்கு கொடுத்த ஞானத்தை அவன் மேன்மைப்படுத்தி இருக்கலாம். இவையெல்லாம் சிலுவைக்கு முன்பதாக சாதாரணமாய் தெரிகிறது, ரொம்ப சாதாரணமாய் தெரிகிறது. சிலுவை ஒன்றை குறித்தே அவன் மேன்மை பாராட்டினவன். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நானும் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையிலே பவுல் இந்த வார்த்தையை சொல்லும் போது நிச்சயமாய் அந்த சிலுவையை பார்த்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இருந்தார்கள், அதற்கு அடுத்த காலகட்டம் தான் பவுல். நானும் கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நீ நானல்ல, கிறிஸ்துவே. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய சிலுவை, அந்த சிலுவையின் அறைதலை குறித்து பவுலுக்கு தெரியாது. அந்த நாட்களிலே பவுல் இல்லை, ஆனால் தைரியமா பேசுறாரு, நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். எப்படி பேசுறாரு?
இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி வருது. ஆனால் இந்த வார்த்தை, ஏன்னா நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு ஒப்பனா, இது அநேக வேத நிபுணர்கள் கிட்ட இதை யோசிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எந்த விதத்திலே உண்மையாகும்? இதனுடைய வெளிப்பாடு ஒன்னே ஒண்ணுதாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் பாடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து இந்த பாடுகளை அனுபவித்து அவர்கள் காணப்படுகிறார்களோ, அவர்கள்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நீங்களும் அப்படி பாடுபட்டால் நீங்க சொல்லலாம், நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு. நீ நானல்ல, கிறிஸ்துவே. பவுல் அப்படியாய் பாடுபட்டா, அதனால்தான் தைரியமா எழுதுறான், நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த தைரியம் நான் பாடுபடாம இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அதிகமாய் மேன்மைப்படுத்தினவன் நான். ஆகையினால் தான் நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட. பிரியமானவர்களே, ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு எதற்காக சிலுவை சுமந்தான்? நம்ம இந்த கேள்வி ஒரு கிறிஸ்தவர்கள் கேட்க மாட்டாங்க. யாராவது அந்த இந்துக்களோ இல்லை வேற கிறிஸ்துவுக்குள்ள வர்றவங்களோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து இந்த ரட்சிப்பை வாங்கி தரணுமா? இந்த கோர சிலுவை, சபிக்கப்பட்ட சிலுவை, இந்த சிலுவையின் மரணம் உலகமே ஒப்புக்கொண்டது, வரலாற்று சிறப்பு மிக்கது. அப்படியாய் ஏன் அவர் சிலுவையை சுமந்தார்? முதலாவது தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு நாள் என்னைக்காவது ஒருவர் கேட்டு விடலாம், என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு விடலாம். அப்பொழுது இந்த சிலுவையை ஏன் இயேசு சுமந்தார், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது நாம் எபிரேயர் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நாம் பார்க்கலாம். 2வது, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின், ஏதோ ஒரு சந்தோஷம் இயேசு பார்க்கிறாரு. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்னுடைய வலது பார்சத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். மேலும் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை சகிக்க. எத்தனை விபரீதங்களை சகித்தார்! ஆம், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை இந்த வசனத்திலே 2 முறை வருகிறது. ஒன்று, ஆம், அவர் சகித்தார், அவர் சகித்துக் கொண்டார். அடுத்த வசனத்திலும் பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை சகித்தார். ஏன் சகித்தார்? எதற்காக இந்த சிலுவை மரணம்? எதனால் இந்த சிலுவை மரணம் ஏற்பட்டது? சிலுவையை சகித்தாரே. சிலுவைக்கு முன்னாடி நடக்கிறது நமக்கு தெரியும், சிலுவைக்கு பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியாது. சிலுவைக்கு அப்பால் என்ன நடந்தது? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசு இந்த சிலுவை சுமக்க வைத்தது. அதாங்க சத்தியம், அதான் முக்கியம். ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல். இப்பொழுது இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அப்படி என்றால் நடந்தது என்ன? என்ன சந்தோஷமாக இருக்கும்?
ஏன் சிலுவை சுமந்தார்? பல கேள்விகள் வருது. ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் இது வேதம், சும்மா பேசுறவங்க கிடையாது. ஏதோ ஒரு சந்தோஷம். இயேசு அதை பார்த்ததினால்தான் இந்த சிலுவை சுமந்தார். இந்த சந்தோஷம் அவரை நிரப்பியது. அந்த சந்தோஷத்தினால் இந்த சிலுவையை சகித்தார். என்ன நடந்தது? ஏன் இந்த சிலுவையை சகிக்கக்கூடிய அளவுக்கு? அதுதான் அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை பார்க்கும்போது அதை தான் நம்ம சிந்திக்க போறோம். இந்த சிலுவை மரணம், எல்லாருமே சொல்றது, ஆண்டவர் சிலுவையை, நாங்கள் அவரை சிலுவையில கொன்று போட்டோம் என்று படித்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள். பாமரர்கள் கூட பாமரர்கள் சொல்றது தவறில்லை, அவர்கள் பாமரர்கள். ஆனால் படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலுவையிலே அவரை கொன்று விட்டோம் என்று விரோதிகள் சொல்லுகிறார். இயேசுவை யாராலையும் கொல்ல முடியாது. தாமாக முன்வந்து ஜீவனை கொடுத்தார், அவ்வளவுதான். தாமாக முன் வந்தார், நம்முடைய ஜீவனை ஊற்றினார். அதான் உண்மை. ஒரு யாரும் கொல்ல முடியாது. நீங்க பார்க்கும்போது இந்த கோர சிலுவை, இந்த சபிக்கப்பட்ட சிலுவை, இந்த பார சிலுவை, இயேசு சுமந்ததனுடைய ரகசியம் என்ன? ஒரு கர்ப்பஸ்திரீ இருக்காங்க, கர்ப்ப வேதனை கொடுமையானது. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் வருது, என் மூலமாக ஒரு குழந்தை, ஒரு சந்ததி. அதை நினைக்கிறா, கர்ப்ப வேதனையை அனுபவிக்கிறா. நீங்க ஒரு செடி, ஒரு தாவரம் சூரிய வெப்பத்தினாலே சிலதெல்லாம் உலர்ந்து போகிறது, காய்ந்து. அதே சூரிய வெப்பத்தினால்தான் ஒரு செடி நல்லா வளருது. சிலுவை சில பேருக்கு தடைக்கல், உங்களுக்கு எண்ணக்கம் அதுதான் வெற்றியின் கல். சிலுவையிலே இயேசு கண்ட சந்தோஷம் என்ன? எதற்காக இந்த சிலுவை சுமக்க வேண்டும்? இயேசுவும் எம்மாவூர் சீஷர்களும் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் இயேசு என்று அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. யாரோ ஒரு வழிப்போக்கர். ஆனால் அவர்கள் துக்கத்திலே காணப்பட்டார்கள். இயேசு அந்த முகத்தை பார்க்கிறார். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு துக்கம். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் துக்கமாயிருக்கிறது? என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில்? அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமிலே நடந்தது உங்களுக்கு தெரியாதா? சொல்லிலும் வார்த்தையிலும் வல்லமை உள்ளவர் எங்க ஆண்டவர். அவரை சிலுவையிலே விபரீதத்தை அந்த ஜனங்கள் அந்த சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். அதனால் தான் இந்த துக்கம் எங்களுக்கு. அவர் எங்களோடு இருப்பார் என்று நாங்கள் ஆசையாயிருந்தோம். அவர்தான் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று. ஆனால் அந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறையும் என்று கூப்பாடு போட்டார். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை பார்த்து பேசினார். திருப்புங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25, 26, 27. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைக்கு, தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை விசுவாசம் இல்லாத, புத்தி இல்லாத, அவங்க விசுவாசமும் பண்ணல. தீர்க்கதரிசிகள் முதலையே சொல்லி இருக்கிறாங்க, கிறிஸ்து பாடுபடவும் பின் மகிமை அடையும் வேண்டியதில்லையோ? இயேசு இருக்கும்போதே சொல்லி இருக்கிறாரே. மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாரே. ஏன் அதை விசுவாசிக்கவில்லை? புத்தி இல்லாத மந்த இருதயம் படைத்தவர்களே. இயேசு கடிந்து கொண்டார். இப்படி இருந்தால் எப்படி?
இயேசு மனுஷ ரூபம் எடுப்பதற்கு முன்பதாகவே இது அறிவிக்கப்பட்டது. The suffering of the Christ, glory that should follow. மகிமைக்கு பின் இயேசு மகிமை அடைய வேண்டும். அந்த ஒரு மகிமைக்காகவே, அதான் அவருடைய சந்தோஷம். இந்த மகிமை தான் அவருடைய சந்தோஷம். அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் இதை மறந்து விட்டீர்கள்? விசுவாசம் இல்லாத, புத்தி இல்லாத. இயேசு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சீசர்களை கடிந்து, எம்மாவூர் சீசர்களை கடிந்து கொள்ளுகிறார். எத்தனையோ முறை சொல்லப்பட்டது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, ஆம், கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்து மனித ரூபம் எடுப்பதற்கு முன்பதாகவே மகிமைக்காக இந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். இந்த சிலுவை, இந்த மகிமைக்காகவே அவர் மகிமை அடைந்த பிறகு அந்த மகிமை நம்ம இப்ப நீங்க கிறிஸ்துவ ஜீவியம் எடுத்துக்கிட்டாலே, ஆலயத்துக்கு வருவதன் முக்கியமாக முதல்ல அந்த குளோரி, தேவ மகிமை ஆலயத்தில் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஆலயத்திற்கு விரைந்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமைக்கு பிறகுதான் இயேசு அதை முக்கியத்துவப்படுத்தினார். மகிமையை நாங்க பார்க்கணும். இந்த மகிமை நிறைய பைபிள் பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை அதிகம், புதிய ஏற்பாட்டில் இந்த மகிமை என்ற வார்த்தை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன நடந்தது? எப்படி அந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார்? இயேசுனுடைய சந்தோஷம், தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்து விட்டோம். இந்த மகிமைக்காகவே நீங்க பார்க்கும்போது இந்த பாடுகள் இதெல்லாம் மகிமைக்கு போற வழி. மகிமைக்கு போனோம். ஆண்டவர் மகிமைக்கு இந்த பாடுகளை, இந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். மகிமை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதை அறிந்த பவுல் திருப்பி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆம், அவர் என்ன சொல்றார் பவுல் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 14, அதாவது 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம். இல்ல, 2 கொரிந்தியர் நல்லா பாருங்க, 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் அல்லது 16வது வசனம் என்ன சொல்லப்பட்டு. ஒருவேளை நீங்க மாற்றி படிக்கிறீங்களா எனக்கு தெரியல. அந்த நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, கரெக்டா? அதான் கரெக்ட். நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு வாசிங்க. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பவுல் அழகா சொல்றார். இந்த 17வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்போது, காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற எங்களுக்கு, காணப்படுவதை சொல்லல அவரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எங்களுக்கு பவுல் சொல்றாரு. மிக அழகான வேத வசனம். மகிமைக்காக சொல்லப்பட்ட தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த பவுல், இன்னும் கூட நீங்க ஒரு ஆழமான ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா,
திருப்புங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 2வது வசனத்திலே நாங்கள் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறோம். நான் மகிமை அடைவேன், ஆனாலும் கூட ஆம் உபத்திரவம் பொறுமையை, பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும், இந்த உபத்திரவத்தினால் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவம், இந்த பாடுகள் இதெல்லாம் மகிமைக்காகத்தான் எழுதப்பட்டது. ஆனால் இந்த உபத்திரவம் சாதாரண உபத்திரவம், லேசான உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை பார்க்கும்போது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அதான் 17வது வசனம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். ஆம், இந்த உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்கியது. இந்த உபத்திரவத்தின் மூலம் நான் மகிமை அடைந்திருக்கிறேன். அழகா சொல்றார். இந்த உபத்திரவத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவன்றார் பவுல். லேசுனா என்ன? ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. இந்த உபத்திரவம் தான் என்னை கனமகிமைக்கு உண்டாக்கியது, நித்திய கனமகிமைக்கு. இந்த மகிமையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உபத்திரவம் தான் இயேசுனுடைய இந்த சிலுவை, அந்த பாடுகள், அதுதான் அவருக்கு மகிமையை கொண்டு வரும். இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 17ஆம் வசனம் கடைசி வார்த்தையிலிருந்து நீங்க பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கூட மகிமைப்பட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு கூட. ஆம், அடுத்த வசனம் காலத்தின் மகிமை வரப்போகிற மகிமைக்கு வெளிப்படுத்துதல் இல்லை என்று சொல்ல, இக்காலத்து மகிமை, தேவ மகிமை இயேசு சிலுவை சுமக்க வைத்து, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் இந்த சிலுவையை சுமக்க வை. மகிமை தான், குளோரி. வேதம் தான் நிறைய இடத்துல இருக்கு. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்க நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், அதே சமயத்திலே மகிமையின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால் மகிமை அடைகிறார். நீங்க இதை முக்கியமா நிறைய மகிமை ஜனங்கள் இந்த ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளணும். இந்த மகிமையினால் தான் இயேசு முதலாவது தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் இந்த மகிமை என்று குறிப்பிடுகிறார். அதுக்காகத்தான் இந்த சிலுவை சுமந்திருக்கிறேன். இந்த மகிமை இந்த ஜனங்களுக்கு கிடைக்கணும். மகிமைக்கு போகிற ஒரே வழி இந்த பாடுகள், உபத்திரவம். கிறிஸ்துவ ஜீவியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எங்க வேணாலும் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏதோ ஒரு சில இடங்கள் ரொம்ப தேடணும். புதிய ஏற்பாட்டில் பாடுகளால் தான் ஆசீர்வாதம், பாடுகளால் தான் மகிமை. கிறிஸ்துவ ஜீவியம் பாடுள்ள ஜீவியம், அதே சமயத்தில் பயனுள்ள ஜீவியம். முதலாவது இயேசு இந்த மகிமையை பார்க்க அவர் பாடுபட்டார். இரண்டாவது நாம் பார்க்கலாம், இதுக்காக இயேசு இந்த சிலுவையை அவர் எடுத்தார். வேற வழி இல்லையா? வேறு ஏதாவது ஒரு விதத்திலே கூட தந்திருக்கு. அவர் தான் ஆண்டவர் ஆயிற்றேன். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த மகிமைக்காக அவர் சிலுவை சுமந்தார். அந்த தேவ மகிமை, பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். இரண்டாவது நீங்கள் பார்க்கும்போது இயேசு இப்போது எங்க இருக்கிறார்? நீங்கள் பார்க்கும்போது மீண்டுமாக
அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, ஆம், பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். உலகத்திலேயே ஒரு மேன்மையான ஒரே ஒரு இடம் பிதாவின் வலது பார்சம். இந்த பிதாவின் வலது பார்சத்திலே இவரை கொண்டு போனது யார்? எது இவரை கொண்டு போனது? ஆம், இயேசு சிலுவையிலே கனப்படுத்தப்பட்டார். முதலாவது மகிமை, இரண்டாவது கனம். ஆங்கிலத்தில் ஹானர். அவர் கனப்படுத்தப்பட்டார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆளுகை என்பது ஒரு கனமான வார்த்தை. எல்லாருக்கும் கிடைக்காது இந்த ஆளுகை. ஆயர் இருக்காருன்னா இந்த திருச்சபை ஆளுகிறவர், இஸ் எ சேர்மன், தலைவர். உயர்த்தப்பட்டார். அதுக்காக காத்திருந்தார், அதுக்காக ஜபித்தார். இயேசு அப்படித்தான். மகிமைக்காக மாத்திரம் இந்த இயேசு இந்த சிலுவையை சுமக்கவில்லை. கனத்திற்காக, கனம், அதுக்காக தான் இந்த சிலுவையை சுமந்தார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்ததை போல ஜெயங்கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்திலே அவனை அமர வைப்பேன். ஜெயங்கொண்டு. எதுல ஜெயிக்கணும்? இந்த வார்த்தை புரியலையே. ஜெயங்கொள்ளுதல் என்பது, ஆம், இந்த பாடுகளை மேற்கொள்ளுகிறவனே ஜெயங்கொண்டவன். பாடுகளை பார்த்து பயந்து ஓடுறவன் இல்லை. முதலே சொல்லியாச்சு, கிறிஸ்துவ ஜீவியம் பாடுள்ள ஜீவியம். பாடுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது, உபத்திரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் இரண்டாவது கணம். அதாவது ஜெயங்கொண்டவனுக்கு யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு ஏன் சிங்காசனத்தில் கூட உட்கார முடியும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. இயேசு கனப்படுத்தப்பட்டார். இயேசு மகிமையை பெற்றுக்கொண்டார். லைனா வருது, மகிமை, கனம். மீண்டும் இயேசு எதற்காக சிலுவை சுமந்தார்? ஒன்று மகிமை என்ற ஒரு சந்தோஷம், இரண்டாவது கனம் என்ற ஒரு சந்தோஷம். அவர் சிலுவையிலே மரண பரியந்தம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் சிலுவையிலே தம்மைத்தாமே தாழ்த்தினார். அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். இந்த தாழ்மை அவரை உயர்த்தி இருக்கிறது. நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் நீதிமொழி 12வது வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ரொம்ப நம்ம ஏதோ ஒரு நீட் எழுதுறதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எப்படியாவது நான் டாக்டர் ஆகணும், எப்படியாவது இந்த மாநிலத்தில், மதுரை மாநிலத்தில் நான் முதல் மாணவன் மாணவியா வரணும். எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் பார்க்கறதில்ல, டிவி பார்க்கறதில்ல, செல்போன் பார்க்கறதில்ல. கடினமாய் உழைக்கிறார்கள் பிள்ளைகள், கடினமாய் உழைக்கிறார்கள். எதற்காக? மாநிலத்திலே சிறந்த மாணவன் மாணவியாக நீட் எக்ஸாம்ல நிறைவான மார்க் பெற்றுக்கொள்ள நான் மருத்துவராக வேண்டும் அல்லவா? கடினமாய் உழைத்தால் கனப்படுத்தப்படுவீர்கள். அந்த தாழ்மை இயேசுவை கனப்படுத்தியது. இந்த சந்தோஷம், அதாவது அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் மகிமை மாத்திரமல்ல, கனம். மூன்றாவதாக, பிரியமான், இன்று நாம் சிந்திக்கிற ஒரு சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நீங்க சிலுவையை பார்க்கும்போது திருப்புங்கள் மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவர்.
என்னை பின்பற்ற கடவுள். அதே அப்போஸ்தலர் 10:38 அழகா சொல்ல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அவன் பாத்திரனாய் இருக்கவே முடியாது. தன் சிலுவை என்ற வார்த்தை முக்கியம். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதன்படி நடக்கிறோம். நாங்களாம் எவ்வளோ பிரசங்கம் பண்றோம், எத்தனையோ வருஷம் பிரசங்கம் பண்றோம். ஆனால் ஒரு சில கட்டங்களில் எங்களால் அந்த பிரசங்கத்தின்படி எங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. என்னன்னு தெரியல. மேக்சிமம் இருப்போம், ஆனால் ஒரு சில காரியங்களில் இயேசு அதைத்தான் சொன்னார். திருப்புங்க யோவான் புஸ்தகம் 19:17 பார்க்கும்போது, ஆம், தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்றும் கபாலஸ்தலத்திலே அவர் கடந்து போனார். தன் சிலுவை என்று சொல்லி இருக்கிறார். அவரவர்களுக்கு ஒரு சிலுவை உண்டு, அவரவர்களுக்கு ஒரு பாடுகள் உண்டு. அவரவர்கள் தம்முடைய சிலுவை சுமக்க வேண்டும். மாற்றான் சிலுவை சுமக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். மூன்றாவதாக, ஆண்டவர் எதற்காக சிலுவையை சுமந்தார்? திருப்புங்கள் எபிரேயர் புஸ்தகம் 2:9 நீங்கள் தேவனுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவருக்காக, அன்றைய கிருபை, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் தேவதூதரிலும் சற்று சிறியவரான இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி கொண்டார். நம்ம இப்பதான் பார்த்தோம் மகிமையை, இப்பதான் பார்த்தோம் கனத்தை. எவ்வளவு ஒரு சூட்டபிளான வசனம் பாரு. பைபிள் இருக்க சில நேரங்களில் தேடினா எதுவுமே கிடைக்காது. சில நேரங்களிலே ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்துவார். சிலுவையிலே இயேசு முடிசூட்டி கொண்டார். கிரவுன், கிரீடம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு கிரீடத்தில் முடிவடைகிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு கிரீடத்திலே ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு கிரீடம் உண்டு, கிரீடம் உண்டு. அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக, அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தமாக அவர் மகிமையினாலும் கனத்தினாலும், மகிமையின் கனத்தின் கிரீடமாய் அவர் சூட்டி, ஆண்டவருக்கு மகிமை சூட்டி, அந்த கிரீடம் சூட்டி அழகு பார்த்தார்கள். பைபிள்ல எத்தனை கிரீடங்கள் இருக்கு தெரியுமா? எப்படி நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்கள்? சங்கீத புஸ்தகம் 21 சங்கீதம் 3 நீங்க பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் புடைசூழ அவர்கள் வாடா, முதல் வார்த்தை அதை சொல்லுங்க. அந்த 3 சகல ஆசீர்வாதங்களோடு அந்த பொற்கிரீடத்தை தரிப்பிக்கிறார். ஆண்டவரே வராரு. பாடுகளை மேற்கொண்டவர்களுக்கு, பாடுகளை ஜெயித்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் முன்னிலையில் இந்த பொற்கிரீடத்தை தரிப்பதற்காக பொற்கிரீடத்தை தரிப்பித்தார்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சவேனும் கவலைப்படாது. பாடுகளை குறித்து கவலையே படாது. பிசாசானவன் கொஞ்ச நாள் உங்களை சிறையிலே போடுவான், கொஞ்ச நாள். ஆனால் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு தருவேன். இதெல்லாம் கிரீடமா வருது. ஒரு கிரீடம், மகிமையின் கிரீடம், கனத்தின் கிரீடம். ஆண்டவர் கிரீடத்தை ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். கிரீடம் முக்கியம். ஒரு கிரீடத்தை தரிப்பிக்கிறார் என்று பைபிள் சொல்லுது.
1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25. அந்த 24ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம், ரன்னிங்கில் இருக்கும். அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவன் மாத்திரமே பரிசை பெற்றுக்கொள்ளும். ஒரே ஒருவனுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் அழியும் கிரீடத்திற்காக ஓடுகிறார்கள், நீங்களும் நானும் அழியாத கிரீடத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரிசு முக்கியம் அல்ல, தேவனுடைய அந்த மதிப்பு தான் முக்கியம். இப்ப பவுல், நான் எல்லாத்தையும் குப்பையும் தூசியுமா எண்ணி விட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இந்த பவுலுக்கு எது பரிசு? கிறிஸ்து தான் பரிசு. கிறிஸ்து தான் அவருக்கு கிரீடம். பவுல் தான் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் இதை எழுதுறார். 2வது 3வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்தது இந்த கிரீடத்திற்காக. அழியும் கிரீடத்திற்காக ஓடுகிறார்கள், நீங்கள் நானும் அழியாத கிரீடம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வசனம் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வசனம் உண்டு. திருப்புங்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8. 7ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இன்னுமா படிக்கல யாருமே? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். அந்த என்ன சொல்றது, அந்த அவனுடைய அந்த ஓட்டம், விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி இருக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டே. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிரசன்னமாக்குதலை உணர்ந்தவர்களுக்கும் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நினைச்சுக்குங்க, தேவனுடைய பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்கு கிரீடம் உண்டு. 3வது 4வது இது 3மே இயேசுவுக்கு. இது 3மே. முதலாவது நீங்க பார்க்கும்போது அவருடைய இந்த பாடுகளின் சந்தோஷம், அந்த மகிமை. 2வது கணம். 3வது கிரீடம். 4வது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று, எல்லாரும் தெரிந்த ஒன்று. இது இல்லைன்னா நீங்களே உட்கார முடியாது. திருப்புங்கள் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்க 10வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, தமக்காகவும் தம்மாலே என்ன நடக்கிறது? நமக்காக, தம்முடையவர்களுக்காக அந்த சிலுவையை ஆண்டவர் என்ன செய்தார்? யாராவது அந்த வசனத்தை வாசியுங்கள். தமக்காகவும் தம்மாலையும் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையிலே, மகிமையில் இந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய். ரட்சிப்பு, சால்வேஷன் தாங்க முக்கியம். இதுதான், இந்த சந்தோஷம்தான். மகிமை என்ற ஒரு சந்தோஷம் அவருக்குரியது, கணம் என்ற சந்தோஷம் அவருக்குரியது, கிரீடம் என்ற சந்தோஷம் அவருக்குரியது. இந்த ரட்சிப்பு என்ற சந்தோஷம் உங்களுக்கு எனக்கும், உங்களுக்கு எனக்கும். அநேக பிள்ளைகளை தேவனுடைய மகிமையிலே கொண்டு வந்து ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதான். உபத்திரவம் பாடு இது வந்துகிட்டே இருக்கும். இந்த ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ரட்சிப்பு இல்லைன்னா நீங்களும் உட்கார்ந்து இருக்க முடியாது, நாங்களும் பிரசங்கம் பண்ண முடியும். பைபிள் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்ற இருப்பீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள்?
ஆண்டவர் நாம் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் தான் அந்த சால்வேஷனை கொடுக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறார், திரளான ஜனங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதை பார்க்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதமாகுவதே இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசுவின் வருகை தாமதமாய்க்கொண்டே. இந்த ரட்சிப்பே அதுதான் இயேசுனுடைய சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம், இந்த ரட்சிப்பு என்ற ஒரு சந்தோஷம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரட்சிப்பை அடையணும், எல்லாரும் அவரை குறித்த அறிவை வரணும். அது அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆம், ஆண்டவர் நமக்கெல்லாம் மீட்பை கொடுப்பதற்காக தம்மை அப்படியே ஒப்படைத்தவர் என்று பைபிள் சொல்லும். மீட்கும் பொருளாக, தேவனுக்கு மத்தியஸ்தராக இந்த ரட்சிப்பு. நான் ஒரு சம்பவத்தை பைபிள்ல சொல்றேன், நான் வெளிக்கதையெல்லாம் எனக்கு தெரியாது. திருப்புங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 31வது வசனம். யாக்கோபை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு இப்பொழுது எகிப்தில் இருக்கிறான். அந்த எகிப்திலே இருக்கும் பொழுது அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். மரணம் அவனை தழுவப் போகிறது. ஒரு சில நிமிடங்களில் கூட மரித்து விடலாம், சொல்ல முடியாது. தன் மகனை அழைக்கிறான். எல்லாருமே பேரண்ட்ஸ் இந்த மரணம் வரும்போது தன்னுடைய மகனை அழைப்பார். தமக்கு வேண்டியதை ஏதாவது செய்து கொடுக்கணும், சாப்பிடறதுக்கு இல்லை, ஏதாவது ஞாபகப்படுத்துவாங்க. அதே மாதிரி நான் யோசேப்பை அழைத்தான். மகனே, எகிப்து கர்த்தருக்கு விரோதமான இடம், எகிப்து சபிக்கப்பட்ட பூமி, அந்த எகிப்தில் தான் நான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மறிக்கப் போகிறேன். இந்த வசனம் சொல்லுது, எனக்கு ஆணையிட்டு கொடு. ஆணையிட்டு கொடுத்தா. கொஞ்சம் தான் பலன் இருந்து கட்டிலின் மேல் தலையை சாய்த்து தொழுது கொண்டான். என்ன ஆராதனை! மரிக்கிற நேரத்திலும் கூட அவன் செய்த ஆராதனை இன்றும் பேசப்படுகிறது. இதெல்லாம் நீங்க படிச்சீங்களா என்னன்னு எனக்கே தெரியும். யாக்கோபு கடைசி நேரத்திலே தன் மகன் சொல்லி இருப்பான், நான் செய்கிறேன், என்ன வேணாலும் நான் செய்கிறேன். அவன் சொன்னான், எகிப்திலே நான் புதைக்கப்படுவதை விரும்பவில்லை. எகிப்து கர்த்தருக்கு விரோதமான இடம். என்னை கொண்டு போய் கானானிலே புதைத்து விடுவாயா? முற்பிதாக்களோடு நான் படுத்துக் கொள்கிறேன். முடியுமா? செய்வாயா? ஆணையிட்டு கொடு. அப்படி என்றால் ஆணையிட்டு கொடு. ஆணையிட்டு கொடுத்தான். அவன் ஆணையிட்டு கொடுத்ததுனால் என் மகன் நிச்சயமாக என்னை கொண்டு போய் கானானிலே புதைத்து விடுவான். அந்த உறுதியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த பிரேயர், இந்த தொழுகை அற்புதமான தொழுகை. இந்த தொழுகை அப்படியே இருக்கட்டும். இதே யாக்கோபு இன்னொரு தொழுகை செய்யறான் பாரு. திருப்புங்கள் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே 21வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே மரண காலத்திலே, மறிக்கிற நேரம் வந்துடுச்சு, மரண காலம் என்று பைபிள் சொல்லுது. யோசேப்பின் 2 குமாரர்களை என்ன செய்யறான்? 2 குமார்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். 2 குமார். என்ன அதுக்கு என்ன நடந்தது? இந்த பகுதி உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு பகுதி தெரியுமா? ரொம்ப ரொம்ப பெஸ்ட். விசுவாச பட்டியலில் அவனுடைய தொழுகை இணைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் தொழுகை. எதுக்காக இதை நான் கொண்டு வரேன்னா, என்னடா எங்கேயோ போனாரு, இங்க வந்துட்டாரு, எங்கேயோ ரட்சிப்புனாரு, இப்ப மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு.
எதற்காக இந்த தொழுகை நடக்கிறது? யோசேப்பு என்ன செய்கிறான்? தகப்பனார் மரித்து விடுவார், அதற்கு முன்னதாகவே தன் 2 குமாரர்களை அழைத்து வருகிறான். ஒரு குமாரனுடைய பெயர் மனாசே, இன்னொரு குமாரனுடைய பேர் எப்ராய். இருவரையும் அழைத்து வருகிறான். மனாசாவை வலதுகரத்துக்கு நேராக நிறுத்திவிட்டான், எப்ராயிமை இடதுகரத்திற்கு நேராக நிறுத்திவிட்டான். தன் மகனிடத்தில் பேசுவான், தன் மகன் பேசுவான் யாக்கோபினிடத்தில், அப்பா உம்முடைய பேர பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். மனாசே வலதுபுறத்திலே நின்று கொண்டிருக்கிறார், இடதுபுறத்திலே எப்ராயிம் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இல்லை, என்னால் முடியாது. நான் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் போய் சேராது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. முதல்ல அவன் கெஞ்சினான், யாக்கோபு கெஞ்சினான் யோசேப்பு கிட்ட, எனக்கு ஏதாவது ஒரு ஆணையிட்டு கொடு. இப்ப இவன் கெஞ்சிறான், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பேர பிள்ளைகளை எப்படியாவது அவர்களை ஆசீர்வதித்து விடுங்க. சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதம், வலதுகரத்தின் ஆசீர்வாதம் மூத்த மகனுக்கு, இடதுகரத்தின் ஆசீர்வாதம் 2வது மகனுக்கு, எப்படியாவது ஆசீர்வதித்து விடுங்க. அழுகுறான், கதறான். எதனால் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? என்ன காரணம் நடந்தது? எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது எதனால் இந்த ஆசீர்வாதம் போய் சேராது என்று சொல்லுகிறேன்? ஆம் மகனே, இவர்கள் எகிப்தில் அல்லவா பிறந்திருக்கிறார். எகிப்தில் பிறந்தவர்களுக்கு காணியாட்சி சுதந்திரம் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. இப்பொழுது சொல், நான் எப்படி அவனை ஆசீர்வதிக்க முடியும்? நான் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்? அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தது தேவாதி தேவன், அவர்கிட்டதான் இருக்கு. ஒருவேளை நான் தேவனிடத்தில் பரிந்து பேசி இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ரூல் தான், எகிப்தில் பிறந்தவர்களுக்கு காணியாட்சி சுதந்திரம் கிடையாது. எகிப்து ஒரு சபிக்கப்பட்ட பூமி, அது ஒரு பாவத்தின் பூமி, ஆண்டவரை வெறுத்து விட்ட பூமி. பற்றாக்குறைக்குத்தான் நான் இங்க வந்து உன்னோடு தங்கி இருக்கிறேன். அப்பொழுது நான் ஒன்னே ஒன்று செய்து காட்டுறேன். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்தின்படி அந்த நாளிலுமே அப்பொழுதே சிலுவையின் தரிசனத்தை பார்க்கிறான். சிலுவையின் தரிசனம். அவன் ஒரு தீர்க்கதரிசி. இன்னும் ஒரு சில வினாடுகளில் மரிக்கப் போகிறான். அந்த நேரத்திலே விசுவாசத்தினாலே யோசேப்பின் குமாரர்களை ஆசீர்வதித்து என்ன செய்தான் தெரியுமா? வலதுபுறத்திலே நின்று கொண்டிருக்கிறவனை இடதுபுற கைகளால், வலதுபுறத்தின் கைகளை இடதுகரம் உள்ள மகனுக்கு, எப்படி சொல்ற, இதான் இப்படிதான் ஆசிரியர் கைகளை குறுக்கே திருப்பி பாருங்க, கைகளை குறுக்க வச்சு அப்படி தூக்கி பாருங்க. ஒரு சிலுவையின் வெளிப்பாடு அங்கே பார்க்க முடிகிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் சிலுவையின் அருகே வந்தா போதும், சிலுவையை நோக்கி பார்த்தால் போதும். அப்போது கூட அந்த சிலுவை தரிசனம் 2 பேரும் ரட்சிக்கப்படுவதற்கு கரங்களை குறுக்கே திருப்பி அவர்களை ஆசீர்வதித்தான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிப்பு அந்த சிலுவையினால் கிடைத்தது, அந்த சிலுவையின் தரிசனத்தினால் கிடைத்தது. அதற்காக அவன் ஆண்டவருக்கு அப்ப கொஞ்சம் பலன் இருந்தது, கட்டில் மேல் தலையை சாய்த்து தொழுது கொண்டான். இப்ப ஒண்ணுமே இல்லை, பலனும் இல்லை, ஒண்ணும் இல்லை, கண்கள் எல்லாம் இருண்டு விட்டது. இன்னும் ஒரு சில வினாடி, ஒரே சில வினாடி, யாக்கோபு புறப்பட்டு போகும்போது கோலும் கையுமாய் புறப்பட்டு போனான். வேற ஒண்ணுமே எடுத்துட்டு போல, அவங்ககிட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. கோலும் கையுமாய் புறப்பட்டு போனான். அந்த கோலை பிடித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த கோலை நிறுத்தினான், தலையை சாய்த்தான், தொழுது கொண்டான். அற்புதமான ஒரு தொழுகை. கடைசி நிமிடத்தில் கூட வேற யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல.
இந்த கோல் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படியே தலையை சாய்த்தான். அவ்வளவுதான். ஆண்டவரே, எங்க பேர பிள்ளைகளை ரட்சித்தீரே, அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தீரே, அவருடைய உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி என்று அந்த தொழுகை சொல்லுகிறார். கடைசி நேரத்திலே ஆண்டவருடைய வெளிப்பாடு கூட செயல்படுகிற மனிதர். முழங்காலிலே நின்றே ஆசீர்வாதத்தை வாங்கின ஒரு முன் யாக்கோபு ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதர். ஏசாவை வெறுத்தே யாக்கோபை சிநேகித்தே. பைபிள் சொல்லுது, அப்படிப்பட்ட சிநேகமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே அவன் செய்த காரியம் ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே பிரமிப்பாய் இருக்கிறது. அந்த நேரத்திலே சிலுவை எப்படி ஞாபகத்தில் வருகிறது? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக அந்த சிலுவையின் தரிசனம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட சிலுவை தான் முக்கியம். அந்த சிலுவையினால் தான் எல்லாரும் ரட்சிக்கப்படுறார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இந்த சிலுவையின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் கண்ட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மகிமை மாத்திரமல்ல, கனம் மாத்திரமல்ல, கிரீடம் மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பு. எத்தனை பேர் காலம் காலமாய் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்படியாய் பிரியமான கடைசியாக ஒரு காரியத்தை வேகமா பேசிட்டு போயப்படும். ஒரே ஒரு காரியம். நீங்க வேதத்திலே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 42வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறாய்? இந்த சிலுவை நாட்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று இந்த கேள்வி உங்களை தாக்காமல் இருக்கலாம், இன்று இந்த கேள்வி உங்களை குறிக்காமல் இருக்கலாம், இன்று இந்த கேள்வி ஒரு நாள் இந்த கேள்வி உங்களை அசைத்து விடும். டெஃபினட்டா கிறிஸ்துவை குறித்து வாழ்நாள் எல்லாம் அவரையே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் அவரையே முக்கியத்துவப்படுத்தி, அவரையே முதன்மைப்படுத்தி, கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறாய்? என்ன நினைக்கிறாய்? நீங்க பாருங்க, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நான் ஏதோ உங்க பிஷப்பை கேட்கல எப்படி இருக்காரு, நான் அதெல்லாம் கேட்கல. ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதியை நான் கேட்கல. நான் கேட்டது உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? இயேசு நல்லவர் என்றால் அவர் பக்கம் நில்லுங்க. இல்ல அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா எதிர்பக்கம் நில்லுங்க. யார் இயேசுக்கு நல்லவர்கள் என்று எங்களால் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கிறேன், அவருடைய பிறப்பை குறித்து என்ன நினைக்கிறேன்? எவ்வளோ எருசலேமில் எவ்வளோ கோபுரங்கள், எவ்வளோ மகிமையான இடங்கள் உண்டு. ஒரு மாட்டுத் தொழுவத்திலே வந்து பிறந்தாரு, அதை குறித்து என்ன நினைக்கிறேன்? அதை கூட விட்டு விடு. ஒரு போதகராய் அவர் போதித்தாரே, போதனை சொன்னாரே, இன்றும் அவருடைய போதனை சிறு பிள்ளைகள் கேட்கிறார்கள். அம்மா ஏசப்பா கதையை சொல்லுங்க. இந்த போதனை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அது கூட விட்டுருங்க. அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த ஆரோக்கியம், ஒரு பரம வைத்தியராய், ஒரு அதை குறித்து தான் என்ன நினைக்கிறேன்? பெத்தானியாவுக்கு போனாரு, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனாரு. தன் சகோதரனை இழந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே காயம் கட்டினார். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போனார். அவர் ஆறுதல் சொல்வதற்கு முன்பதாகவே லாசருவை நினைத்து அவரும் கண்ணீர் விட்டார். ஆறுதல் கொடுக்கிற விஷயத்திலே, இந்த ஆறுதலின் விஷயத்திலே நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்டது தப்பு. இயேசுவை குறித்து கேட்கும்போது எல்லாரும் உயர்வை தான் சொல்லுவீங்க. எல்லாரும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸி, வெரி ஈஸி கொஸ்டின். இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது, இதெல்லாம் ஒரு மகிமை, அவ்வளவுதான். ஆனால் ஆனால் அவருடைய எதிரிகளிடத்தில் கேட்கணும். ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய விரோதியின் இடத்துல போய் கேள், அவன் எப்படிப்பட்டவன். இயேசு எப்படிப்பட்டவர் என்ற சத்துருக்களை பார்த்து, பாவிகளை பார்த்து, விரோதிகளை பார்த்து, பரிசேயனை பார்த்து, வேதபாரகரை பார்த்து, இயேசுவுக்கு அநேக விரோதிகள். சிலுவை தண்டனையை நிறைவேற்றினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து கேட்கலாமா? ஒரு மனிதன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான். அவன் யார் தெரியுமா? பரிசேயன். பரிசேயனே, பரிசேயனே, எங்கள் ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய் சொல்றாரு அவன். பரிசேயன் அவர் பாவிகளை சிநேகிக்கிறார், பாவியான வீட்டிலே தங்குகிறார். அவருக்கு எல்லாம் பாவி. எங்க இந்த மனிதன் சொன்ன வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? இதாங்க சுவிசேஷம். பாவிக்கு தான் இயேசு. அவன் தெரியாம, அவனை அறியாமலே வந்துருச்சு. வெறும் தவறாய் ஒன்றும் பேசல அவன். இன்னும் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா ஆண்டவரை குறித்து? தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவர் பிறரை ரட்சிக்கிறாராம். இது கூட ஒரு சிறப்பான பதில். தன்னைத்தானே ரட்சிக்கல, தானும் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ரட்சித்து. இது நான் சினிமா படமா? தன்னை அர்ப்பணித்து மற்றவர்களை ரட்சித்தார். அதான் உண்மை. பரிசேயன் கேட்ட கேள்வியிலே ஒரு தவறும் கூட இல்லை, இந்த பதிலிலும் ஒரு தவறும் கூட இல்லை. இரண்டாவது, ஒரு ஆசாரிய இந்த ட்ரெஸ் போட்டு நிற்கிறான் ஒருத்தர். பரிசேயனுக்கு பதிலாக அவனை கேட்கலாம். அவன் யார்? காய்பா. காய்பாவே, காய்பாவே, இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்களே, என்ன விசாரித்தாய்? என்ன தீர்ப்பு சொன்னாய்? அவரை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? பரிசுத்த மத்தேயு எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் காய்பாவினிடத்துல கொண்டு போனார்கள் பைபிள் சொல்லும். காய்பா அவன் இயேசுவை பார்த்து கேட்கிற 62வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது, உன்னையெல்லாம் இப்படி விரோதமான சாட்சி சொல்லுகிறார்களே, இதை பறித்து நீ அறிந்து கொள்ளவில்லையா? இயேசு பேசாம இருந்தார். மறுபடியும் கேட்கிறான், நீ தேவகுமாரன் தானா? உம்மிடத்தில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்று சொன்னான். அப்ப சொன்னாரு, நீ சொல்லுகிறபடி நான் தேவகுமாரன், பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளிலே மேகங்களே என்னை காண்பார். உடனே சொன்னான், இது தேவதூஷணம், இது தேவதூஷணம். நீ சாட்சி எதற்கு? மரணத்துக்கு பாத்திரன் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டு. இது கூட அவன் சொன்னதுல அவரு ரட்சிப்புக்காக வரல, தவறே சொல்லலைங்க. விரோதிகள் கிட்ட இருந்து அவரை குறித்து தவறு சொல்லல, தேவ தூஷணம். அவர் தேவகுமாரன் தானே, அவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறவர் தானே. அப்படியே காய்பாவினுடைய சாட்சி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் பிலாத்து வருகிறார். பிலாத்துவே, பிலாத்துவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிறாய் அல்லவா? உங்களிடத்தில் கொண்டு வந்தார்கள் அல்லவா? என்ன நினைக்கிறாய்? பிலாத்து உண்மையை சொல்லிட்டான். லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லிட்டான், இவரிடத்திலே நான் ஒரு குற்றமும் பார்க்கல, இவர் குற்றமற்றவர், இவர் குற்றமற்றவர், இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை சொல்லுகிறவன் பிலாத்து.
மறுபடியும் யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் இவரை யார் என்று கேட்டேன், அவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னார், அப்படியே எழுதி சிலுவையிலே போட்டு விட்டேனே. ஒரு மனிதன் ஓடி வருகிறான். பிலாத்து சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறான். வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த கடிதத்தை எழுதியவன் பிலாத்தினுடைய மனைவி. மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த கடிதத்திலே என்ன இருந்தது? அவர் ஒரு நீதிமான், அவருடைய நீதிமான். இன்றைய சொப்பனத்திலே வெகுபாடுபட்டு விட்டேன், அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். பிலாத்து குற்றமற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறார். பிலாத்தினுடைய மனைவி நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். யாராவது ஒருவர் இயேசுவை குறித்து தப்பா சொன்னாங்க? யாராவது ஒருவர் இல்ல. இன்னொரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறார். அவன்தான் யூதாஸ். யூதாஸ் உன்னை அதிகமாய் நேசித்தார், சகோதரனை என்று சொன்னார். பல கூட்டங்களுக்கு உன்னை அழைத்து போனார். காணிக்கையை தலையிலே சுமந்து வந்திருந்தாள். எவ்வளவாய் உன்னை நேசித்தார். ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு கேவலம் விற்று போட்டாயே. அவரிடத்தில் கேட்டிருந்தால் 30,000 வெள்ளிக்காசை கொடுத்திருப்பாரே. என்ன யூதாஸ் இப்படி செய்து விட்டாய்? இப்போது சொல்லு, கிறிஸ்துவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன், காட்டி கொடுத்து விட்டேன். இந்த 30 வெள்ளிக்காசுகள் கொண்ட அந்த பை இந்த காய்ப்பானிடத்திலே, இந்த மற்றவர்களிடத்திலே ஓடி போகிறான், அதை திருப்பி கொடுக்கிறான். அது ஒன்பாடு என்று சொல்லி அவர்கள் வாங்கவில்லை, தூக்கி அதை ஆலயத்திலே எறிகிறான். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டு இருக்கும். நாண்டு கொண்டு இறந்தான், நாண்டு கொண்டு இறந்தான். எத்தனை யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. நான் ஒரு லிஸ்டே எடுத்தேன். இயேசுக்கு விரோதிகள் யார் யார், அவர்களெல்லாம் என்ன சாட்சி சொன்னார்கள், கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறாய்? ஒண்ணுமா இல்ல விரோதி, நிறைய பேர் இருக்கா. பேதுரு மறுதளித்தவன் நானே. பேதுருவே பேதுருவே, உன் ஆண்டவரை குறித்து என்ன நினைக்கிறாய்? பரலோகத்தின் திறவுகளை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே. உன்னுடைய விசுவாசத்திற்காக அவர் ஜெபித்தாரே. நீ அறியேன் என்று சத்தியம் பண்ணினாயே, ஆண்டவரை அறிய மாட்டாயா? ஆண்டவர் உனக்கு தெரியாதா? இப்பொழுது சொல்லு, நான் பொய் சொல்லிவிட்டேன், நான் பொய் சொல்லிவிட்டேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லோரும் பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரை போல என்னை நேராக வைத்து சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைக்கீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள், தலைக்கீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள். நான் அதுக்கு பாத்திரன் அல்ல. அப்படியே அறைந்தார்கள். பவுல், இயேசு அவனை பார்த்து, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே, ஆதி திருச்சபைகளை அடித்து நொறுக்கினாயே, நீர் யார்? பவுல் கேட்கிறான். நான் தான் இயேசு என்று சொல்லுகிறார். பவுலை குறித்து அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீ என்ன நினைக்கிறாய்? என்ன நினைக்கிறாய்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் செய்ததை அன்றே மறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறேன். அவ்வளவு ஒரு உயர்ந்த சாட்சியை பவுல் கொடுத்தார். தோமா முதலாவது இயேசு நடுவில் நின்று சமாதானத்தை சொல்லும் பொழுது, அந்த உயிர்த்த இந்த இயேசு முதலாவது, அப்பொழுது தோமா இல்லை. வேத நிபுணர்கள் ஆராய்ச்சி பார்க்கிறாங்க, எங்க போயிட்டான், இன்னும் பண்ணி கொண்டு இருக்கிறார். மறுபடியும் யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே மீண்டும் இந்த தோமாவுக்காகவே இயேசு நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம். தோமா வந்தான். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே மகனே, என் மேல் கையை போடு, தொட்டு பார்த்தாத நம்புவேன் என்று சொன்னாயாமே. இதோ என் கையை பார்,
அதில் இருக்கிற காயத்தை பார், அதில் வடிகிற ரத்தத்தை பார், தொட்டுப்பார், விழாவிலை உன் கைகளை போடு. அழகா சொன்னார். விசுவாசியாயிரு, அவிசுவாசியா இருக்காது. அப்ப அவன் 28வது வசனத்தில், என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவை முதலில் தேவன் என்று சொன்னவன் இந்த தோமா. போயிட்டே இருக்கலாம். நம்முடைய விரும்ப ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு சாட்சி, உலகமே அதிரும் அளவுக்கு அந்த சாட்சியை ஒருவராலும் மறந்துவிட முடியாது. தேவனுடைய மகிமையிலிருந்து புறப்பட்ட சாட்சி, மறுரூப மலையிலிருந்து புறப்பட்ட சாட்சி, ஒரே ஒரு சாட்சி. வேதத்திலே பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் புதிய ஏற்பாட்டிலே அவர் பேசின ஒரு சாட்சி. இவர் யார்? அவர்கள் சொன்னார்கள், இவர் நேசகுமாரன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இவரே நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இந்த சாட்சிக்கு மேல ஒரு சாட்சியும் கிடையாது. நான் ஒரு லிஸ்ட் போட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்திருக்கணும். அதுக்குள்ள யாரெல்லாம் இயேசுவை பகைத்தவர்கள் யார், விரோதித்தவர்கள் யார். ஆனால் உயர்வான சாட்சி, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல் பிரியம் வையுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். பிரியம் வைப்பீர்களா? செவி கொடுப்பீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையை உடையவன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லேசானது. என்ன செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்துவ சாட்சியை குறித்து பார்க்கும்போது ஒருவன் கூட தவறாய் சொன்னதில்லை. ஒருவன் கூட அவரை அவதூறாக பேசினது கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு நீதிமான், அவர் நீதிபரன். ஒவ்வொருவரும் அப்பேற்பட்ட சாட்சியை பெற்ற தேவன் நம்முடையதே. இந்த மாதிரி சாட்சியை நாம பார்த்ததே இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இந்த கேள்வி உங்கள் பட்சத்தில் வரும் பொழுது ஏமாந்திருவி, ஐயோ, அன்றே எச்சரித்தார்களே. அவர் மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டது. கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஒரு வார்த்தை நல்லவர்களும் சரி, அவரை பகைத்தவர்களும் சரி, எல்லாரிடத்திலும் கேட்கப்பட்டது. ஒருவர் கூட அவரை தவறாகவே சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இயேசு சிலுவை சுமந்தது அந்த சந்தோஷம் மகிமைக்காக, கனத்திற்காக. அதோடு கூட சிலுவை சுமந்தது அந்த கிரீடத்திற்காக, சிலுவை சுமந்தது ரட்சிப்புக்காக. அதுதான் தமக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசுவையும் பார்த்தோம், அவருக்கு வந்த சாட்சிகளையும் பார்த்தோம். இனி ஆண்டவரை அறிந்து கொள்வது உங்கள் பாடு. எழுந்திருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபிக்க இருந்தோம் இந்த இரவு நேரத்திலே. இந்த கேள்வி மகிமையிலிருந்து புறப்பட்ட ஒரு கேள்வி. எப்பொழுது என்ன கேள்வி வரும் என்றே நமக்கு தெரியாது. ஒருவர் கூட இயேசுவை தவறாகவே சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் ஒன் பை ஒன். அப்பேற்பட்ட இயேசு நமக்கு ஆண்டவர். இயேசு இந்த சிலுவை சுமந்ததனுடைய ரகசியத்தை, சிலுவைக்கு போகிற ஒரே வழி அந்த மகிமை, சிலுவைக்கு போகிற ஒரே வழி அந்த கணம், சிலுவைக்கு போகிற ஒரே வழி அந்த கிரீடம். சிலுவைதான் உங்களை என்னை ரட்சித்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை
பிரசங்கித்தார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரண்டாவது நாளிலே எங்களோடு பேசினீர் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து விட்டது நம்முடைய வார்த்தைகள். நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் உம்மை அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர். இனியாவது உம்மை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறாய்? ஆம் ஆண்டவர். எந்த நேரத்தில் இந்த கேள்வி எங்களிடத்தில் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எச்சரித்திருக்கிறேன். அத்தனை பேருடைய சாட்சி பிரமிக்க வைக்கிறது. கடைசியில் பிதாவுடைய சாட்சி, தேவனுடைய சாட்சி, தேவ மகிமையிலிருந்து வந்த சாட்சி, மறுரூபமலையிலிருந்து வந்த சாட்சி எங்களை பிரமிக்க, இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். அவரே பிரியமாய் இருக்கும்போது நீங்கள் நான் ஏமாத்துறோம். இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சிலுவையிலே உம்மை அர்ப்பணித்தீர் ஆண்டவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்திற்காக, குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த கூடுகை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினமும் 3ஆம் நாள் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். வியாழக்கிழமை கட்டளை வியாழன் என்பதனால் அந்த ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை மும்மணி தியான ஆராதனை காலை 11 மணி அளவிலே நம்முடைய ஆலயத்தில் துவங்கும். ஆக சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய நாளிலும் மும்மணி தியான ஆராதனையிலே சுயவிருப்பு உண்டியல் கலையங்களை ஆராதனை வேளையில் நீங்கள் முன்வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை நாம் ஆண்டவருடைய மகிமைக்கென்று ஆலயத்தை மலர் அலங்காரம் செய்வதுண்டு. அதற்காக காணிக்கை கொடுக்கிறவர்கள் இருந்தால் கொடுத்து உதவும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஈஸ்டர் தினத்தன்று கேக், தேநீர் காலை கொடுக்கப்படும். அதற்காகவும் யாராவது நீங்கள் பொருத்தனையோடு காணிக்கை கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய லெந்துகால பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 8 மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். பாடல் எண் 8. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து. அங்கியில் குழைந்து தொங்கலில் இழைந்து. அங்கியில் குழைந்து தொங்கலில் இழைந்து. கீழ் வழிந்திடும் பரிமளம்
சிறப்பானது. அது எர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். அது எர்மோனின் மலையதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். மெல்லன கவிந்து சில்லன குவிந்து, மெல்லன கவிந்து சில்லன குவிந்து, தினம் படர்ந்திடும் பனியினை போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்பமாய் பாகிந்து அன்பினில் பிணைந்து, இன்பமாய் பாகிந்து அன்பினில் பிணைந்து, ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றி திருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே கர்த்தருடைய வழிநடத்தல் பெரிது என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்தவும், நீர் சிலுவையை மகிமையாய் தெரிந்தெடுத்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும், அந்த மகிமையின் வழியாய் நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர், அதற்கு ஈடாக நாங்கள் கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை என்பதையும் நாங்கள் உணர்ந்து இந்த நாளிலுமே உம்முடைய திருப்பணிகளுக்கென்று உம்முடைய கரங்களிலே பெற்ற ஆசீர்வாதங்களை காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலுமே ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த அருமையான EM எபினேசர் ஐயாவுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பிறந்தாண்டை கிருபையாய் நீர் தந்து இந்த நாளிலே நாங்களும் இணைந்து நன்றி செலுத்தும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீர். நன்றியோடு அவருடைய வாழ்வில் கர்த்தர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக, ஆண்டவர் அருள் இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை திருச்சபையில் ஆசீர்வாதமாய், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்திலும் நீர் வைத்து இந்த நாளிலுமே அருமையான பெற்றோர்கள், உற்றாருடன் பிறந்தார், நண்பர்கள் வாழ்த்தின வாழ்த்துதல்கள் அவருடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை அமைய கர்த்தர் உதவி தாரும். கட்டளையிட்ட அனைத்து பிறந்த ஆண்டுகளிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் வல்லமுள்ள வழி நடத்தல் நிறைவாயிருந்ததைப் போல இன்னும் கட்டளையிட இருக்கின்ற அனைத்து பிறந்த ஆண்டுகளிலும் சர்வ வல்லவருடைய நிழலும் உன்னதமானவருடைய பலனும் அருமை ஐயாவோடு இருந்து இதுபோல பல பிறந்தாண்டுகளை பெற்றுக்கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். யார் என்னென்ன வேண்டுதல்களோடு இந்த வேளையிலே உம்முடைய கரங்கள் காத்திருக்கின்றார்களோ இப்படி வேண்டுதல்களின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே பகல் சென்று போயிற்று, இரவுமாயிற்று என்று எம்மாவூர் சீஷர்கள் உம்மை வருந்தி அழைத்த வேளையிலே நீர் அவர்களோடு சென்று ராத்தங்கி நீர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை தந்து சுகத்தோடு புதிய காலை காண கிருபைகளை தந்து இரவிதமாய் நாங்களும் இந்த இரவு வேளையிலே உம்முடைய கரத்திலே நல்ல இளைப்பாறுதலை கண்டு துதிக்கும் துதியோடு புதிய கிருபைகளோடு உம்மை நாங்கள் கண்டு நன்றி சொல்ல நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த வேளையிலுமே எங்களை தொடர்ந்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்து நம்முடைய தாசருக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அவருடைய ஊழியங்களிலும் குடும்பத்தின் தேவைகளிலும் சுகத்திலும் பலத்திலும் உடைய நிறைவான வழிநடத்தல் காணப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த திருக்கரங்களிலே எங்களையும் திருக்குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல
எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.